நவராத்திரியோட 3ஆம் நாளான இன்று சங்கராபரணம் ராகத்துல அமைஞ்ச 3வது கமலாம்பா நவாவர்ண கிருதியை கேட்டு ரசிக்கலாம். இந்த கிருதியை பாட போறது சங்கீத கலாநிதி திருமதி ஆர் வேதவல்லியோட டிசைபிள்ஸ் திருமதி சுமித்ரா வாசுதேவ், திருமதி மாலினி மற்றும் திருமதி சுமதி. ஸ்ரீ கமலா
கமலாம்பிகாயா அப்படிங்கிற இந்த மூன்றாவது ஆவரண கிருத்தியோட தாத்பரியத்தை விளக்க போறாங்க டாக்டர் ரேவதி. சங்கராபரண ராகத்தில் ரூபக தாளத்தில் அமையப்பெற்ற ஸ்ரீ கமலாம்பிகையா கடாட்சிதோகம் என்று தொடங்கும் மூன்றாவது ஆவரண கீர்த்தனம் மூன்றாவது விபக்தி பிரயோகம் செய்து இயற்றப்பட்டுள்ளது. அம்பிகையின் கடாட்சத்தினால் சச்சிதானந்த பரிபூர்ண பிரம்மாஸ்மி என்று சத்து சித்து ஆனந்தமயமான பரிபூர்ண பிரம்மமாகவே நான் ஆகிவிட்டேன் என்று தனக்கு ஏற்பட்ட பிரம்மானுபவத்தை தீட்சிதர் வெளியிடுகிறார். பங்கஜாசனாதி பஞ்சகிருத்யாகிருத் பாவிதா என்ற வரியில் அம்பிகையே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் என்ற 5 வடிவங்களை ஏற்று முறையே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்
என்ற 5 தொழில்களை வகுத்து கொண்டு செய்கிறாள். இதே கருத்தை நாம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திலும் சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா, கோப்த்ரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதான கரீஸ்வரி, சதாசிவானுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா என்ற வரிகளில் காண்கிறோம். அம்பிகையின் திருவடிகள் அடியார்களின் துயரங்களை அகற்றுவதில் வல்லமை கொண்டவை என்று ஷோகஹர சதுரபதயா என்ற வரியில் குறிக்கிறார். ஸ்ரீ ஆதிசங்கரரும் சௌந்தர்யலகரியில் அம்பிகையின் சரணாரவிந்தங்களே சம்சாரத்திலிருந்து ஜீவர்களை உய்வித்து மோட்சத்தை கொடுக்க வல்லது என்பதால் அபயமுத்திரையும் வரதமுத்திரையும் இன்றி மதுரையில் வாசம் செய்யும் ஸ்ரீ மீனாட்சியை குறித்து त्वदन्यः पाणिभ्याम् अभयवरदो दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवराभीत्यभिनया भयात् त्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकं शरण्ये லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவ் என்று மிக அழகாக வர்ணிக்கிறார். அடுத்ததாக மூக முக்கிய வாக்கியப்பிரதயா என்ற வரிகளில் ஸ்ரீ தீக்ஷிதர் ஸ்ரீ மூககவியானவருக்கு வாக்சாதுர்யத்தை கொடுத்த அம்பிகையை குறிக்கிறார். மூகன் என்றால் ஊமை என்று பொருள். ஊமையாயிருந்த இவருக்கு காமாட்சி தேவியின் அருளால் வாய்ப்பூட்டு தெரித்து நாக்கினின்றும் தேன் வெள்ளமாக பெருகும் கவி பாடும் திறமை உண்டாயிற்று என்பதினால் இக்கவிஞர் மூககவி என்றே புகழடைந்தார். இவர் இயற்றிய மூக பஞ்சசதி என்ற நூலில் ஸ்துதி சதகத்தில் ராகா சந்திர சமான காந்திவதனா நாகாதி ராஜஸ்துதா மூகானாமபி குர்வதி சுரதுனி நீகாஷ வாக்வைபவம் என்ற வரிகளில் ஊமைகளுக்கும் கூட தேவநதியான கங்கைக்கு சமமான வாக்கின் பெருக்கை உண்டு பண்ணக்கூடியவள் என்று துதிக்கிறார். வாக் ஸ்வரூபிணியாய் உள்ள தேவியே இதயத்துள் இருந்து சொல்மயமாக வாக்கினின்று வெளிவந்து ஒளி தருவதும் தேவியின் சக்தியே. இதையே ஆதிசங்கரரும் சௌந்தர்யலகரியின் கடைசி ஸ்லோகத்தில் त्वदीयाभिः वाग्भिः तव जननि வாசாம் ஸ்துதிரியம் என்று நீ கொடுத்த வாக்கினாலேயே உன்னை துதிப்பதாக கூறுகிறார். குருகுஹ தத்ரைபதயா என்ற பதத்தில் இந்த கீர்த்தனத்தில் குருகுஹனின் 3 சொல் உபதேசமான மகா வாக்கியமான அகம் பிரம்மாஸ்மி அல்லது தத்துவமசி என்ற தத்துவத்தின் சொரூபம் என்று கூறுகிறார். இதையே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் சிதிஸ்தத்பத லக்ஷ்யார்த்தா சிதேக ரசரூபிணி என்ற வரியில் காண்கிறோம். மேலும் இக்கீர்த்தனத்தில் சரணத்தில் அனந்த கோட்யண்ட நாயக சங்கர நாயிகையா என்ற வரியில் கோடானு கோடி அண்டங்களும் நாயகரான பரமேஸ்வரின் பாரியை என்று கூறும் கால் கீர்த்தனத்தின் ராகமான சங்கராபரணம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இத்தனை சிறப்புகள் கொண்ட ஸ்ரீ கமலாம்பிகையின் கடாட்சத்தை பெற்ற நான் ஆத்மபோதம் வரப்பெற்று சச்சிதானந்த ரூப பிரம்மமாகவே இருப்பதாக ஸ்ரீ தீக்ஷிதர் அவ்வப்போது தெரிவிக்கிறார். இக்கீர்த்தனத்தை கானம் செய்வதால் தேவியின் கடாட்சத்தால் ஆத்ம ஞானம் கைகூடும், ஊமையாக இருப்பவன் கூட பேசத் தொடங்குவான் என்பது நிச்சயம்.